ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனல். பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா, அந்த ஆயுள் தண்டனை சொல்லிருக்காங்களா அவங்களுக்கு, அந்த அபிராமி கேஸ். ஆமாம், இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? இல்லை ஏன் ஒரு லேட்டாக்குறான்னு தெரியல. விஷயங்கள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு, நிரூபிச்சுட்டாங்க, கொண்டுட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. ஒரு கேஸுக்கு இவ்வளவு நாள் நீதிமன்றங்கள். ஆனா அது இப்போ அவர் உங்க பெண் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணா இருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்காம கொள்ளாம தண்டனை கொடுத்துறாங்க. ஏன்னா சட்டத்துக்கு முன்னாடி ஆண் பெண்ன்றது கிடையாது. தப்பு செஞ்சா தண்டனைன்னு சொல்லிட்டு இது கிடைச்சிருச்சு. இதை பார்க்கும்போது உண்மையாலுமே இது அந்த மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு கேக்குறேன். நிறைய வழக்குகள் இருக்கு. ஏன் அந்த வழக்குகள் லேட் ஆகுறாங்கன்னு தெரியல. இன்னொரு இதை பாருங்க, இந்த இவங்க அந்த அஜித்குமார் வழக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. சிபிஐ வழக்கு போனுச்சு. அவங்க நீங்க ரீசெண்டா நான் போய் வீடியோ பார்த்தேன். அது போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் போய் போஸ்ட்மார்ட்டம் அந்த இது சர்டிஃபிகேட் அந்த பேப்பர் கொடுக்குறாங்க. அழுதுகிட்டே அவங்களால அதை ஏத்துக்க முடியல. வாங்குறாங்க அந்த பேப்பரை. அந்த பையனுமே அழுதுறான், அவங்க அம்மாவுமே அழுதுறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஏன்னா ரிப்போர்ட் எங்கெங்க அடிச்சு எங்கெங்க வலி ஏற்பட்டு இருக்கு எல்லாமே தெரியும்ல. அது ரொம்ப கொடுமை. நம்ம கேட்குற விஷயம் என்னன்னு, அந்த பையன் இறந்து நீதியே கிடைக்கல. ஆனா அதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவங்க கையில கிடைக்குது, டெத் சர்டிஃபிகேட் கிடைக்குது. எவ்வளவு இதா இருக்கும்ல. இல்ல இதுதான் விஷயம். என்னன்னா நிறைய விஷயம் நடந்தது. இப்ப இந்த அபிராமி கேஸ் நடந்து எத்தனை வருடங்கள் ஆகுது. இவ்வளவு வருடமா தண்டனை கிடைக்காம இவ்வளவு வருஷம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. என்னன்னா எப்படின்னா தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சாகும் வரை அவங்க ஆயுள் தண்டனையை சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரி, ரைட்டு, ஓகே. அதுக்கு நடந்துச்சு. இதால இது எதுக்காக தண்டனை கொடுக்குறாங்கன்னா, இதை பார்த்து அடுத்த சம்பவங்களை அவங்க அதே மாதிரி ரீசெண்டா இன்னொரு ஊர்ல கூட பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் சண்டை. பொண்டாட்டியே கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. சரி, அவன் என்ன பண்றாங்க, போய் வெறிச்சையில அந்த குழந்தை கழுத்தை பிடிச்சி வச்சு அந்த குழந்தைய கொண்டுட்டான். நான் ஆக்சுவலா நான் நிறுத்தி சொல்ல பார்த்தீங்களா, இதுதான் விஷயம். இப்ப அந்த அம்மாவுக்கு ஒருத்தவங்க மேல ஆசைப்படுறாங்க. அவர் எதுக்கோ பிரியாணிக்கு எதுக்கோ ஆசைப்பட்டு போறாங்கன்னு வச்சுக்கலாம். எங்கே போறாங்க? ஏன் அந்த பச்சின குழந்தைகளை பெற்றுட்டு இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேசிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஏன் அந்த வழக்கில் அதை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியணும்ல. அந்த பச்சில் 2 குழந்தைங்க, அவங்க பெத்த குழந்தைங்க, அவரோட கணவர் ஒருத்தர் இருக்காரு. அவங்க பெத்த குழந்தைங்கள கொஞ்சோடு யோசிக்காம ஒரு செகண்ட் ஒரு 5 நிமிஷத்துல கொண்டுட்டு போயிட்டாங்கல்ல. அப்ப அது எவ்வளவு கொடுமையான ஒரு மனநிலையா இருக்கும் அந்த பெண்ணுக்கு. யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படிலாம் மக்கள் இருக்காங்க. எனக்கு ஏன் மனுஷன் ஏன் இருந்தாலும் அறிவு நம்ம எவ்வளவு பெண்களை சப்போர்ட் பண்ணி பேசணும். இந்த மாதிரி பெண்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. சமூகத்துல எனக்கு பயமா இருக்கு. எனக்கு எப்படி அது மாதிரி இருக்கலாம் பாடுறா அப்படின்னு சொல்லி எனக்குலாம் இல்ல அது ஒரு இருக்கலாம் அப்படி வியக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு சினிமாவில பார்த்த சீன்லாம் பார்த்தது நம்ம நேர்ல கேக்குறப்ப பயங்கரமா யோசிப்பேன். இறக்கம் இல்லாம அவங்க என்னன்னா போலீஸ்காரன் இறக்கமே இல்லாம உயிர் அடிக்கிறாங்க. ரோலெக்ஸ் தான் இறக்கமே இல்லாம இந்த விக்ரம் பல்ல ரோலெக்ஸ் இறக்கமே இல்லாம ஒரு வார்த்தை சொன்னான்னு சொல்லிட்டு கழுத்த உடனே வெட்டி போட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி நடக்குது. எங்க நம்ம பார்த்து கை தட்டி சிரிச்சு தானே வரும். அது ஒரு என்ஜாய்மெண்ட். நம்ம அதுதான் சொல்ல வரேன். பகுத்தறிவு எதுக்கு தனியா முடிச்சிருக்கான். பகுத்தறிவு இருந்தா லைஃப் பாரு. நான் பயில பண்ண அப்படியே பண்றானா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குழப்பி சைக்கோ மாதிரி. அதே மாதிரி ஒரு குழந்தை ரோட்ல நடந்து போயிட்டு இருக்குது. குழந்தைய ஒரு வடநாட்டுக்காரன் எவ்வளவு திமுறாட்டம் மாதிரி அவனை கூப்பிட்டு போய் அந்த மாதிரி பண்றான். விஷயம் தெரியுமா தெரியாதா? இன்னும் அவரை பிடிக்க முடியல தெரியுமா? இது தெரியுமா தெரியாத உங்களுக்கு நான் சொல்றேன். சேலத்துல நம்ம ஐயா கலைஞர் ஐயா புகைப்படமா உருவ சிலையே இருந்தது. அதுல ஒருத்தமா பெயிண்ட ஊத்துட்டான். அதை உடனே புடிச்சிட்டாங்க. ஒரு செகண்ட்ல இதுக்கே சிரிட்டி ஒண்ணு கிடையாது. ஒரு செகண்ட்ல புடிச்சா உள்ள போட்டு குத்த முடிஞ்சீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகாரம். அங்க அதிகாரம் இருக்கு. உங்க சொன்னா உடனே ஆக்டிவ் ஆகிறதுக்கு இல்ல சிலைக்கு அதிகாரம். உயிர் போன உடலுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு பச்சிலம் குழந்தை பாதிக்கப்படுது. என்னோட கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா தனிப்படை அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் தனிப்படை அமைக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் தான். வரவேற்றுதான். ஆனா என்ன ரிசல்ட் ஆகல. என்ன காரணம்? அவன் எங்க போனான்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு ஒரு விஷயம் டெக்னாலஜி கண்டுபிடிக்க முடியல. இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப இந்த அம்மா தண்டனை கொடுத்தாங்கல்ல, இதே மாதிரி சட்ட ஒழுங்குகள் தண்டனைகள் கடுமையாக தான் குற்றங்கள் குறையா நம்ம யோசிப்பான். இப்ப இந்த கொண்டு தொடர்ந்து நினைச்சா பாத்தீங்களா? இப்ப அவன் தண்டனை எப்படி இருக்கணும்? கடுமையா இருக்கணும். எப்படி? இவங்க போலீஸ்காரர்கள் அடிக்க சொல்லல, நீதித்துறை மூலயமா தண்டனை, இந்த மாதிரி கோர்ட் மூலயமா தண்டனை கிடைச்சுன்னா அவன் யோசிப்பான், ஆகா நம்ம இது பண்ணனா அது நடந்துரும். தப்பு குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. சமூக இதெல்லாம் இதை பத்தி எல்லாம் பேசுகிறான்னா, சீமான் அங்க போயிட்டாரு, திமுக பக்கம் போயிட்டாரு, எடப்பாடி கிட்ட போயிட்டாரு, புலம்பிட்டு இருக்கானோ. இந்த சமூக ஊடகங்கள் இது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க போதுனே தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமா, சில இப்ப பெரிய யூடியூப் மதன் கௌரி பெரிய ஆளுங்க எல்லாம் தலைவர்கள் பணத்தை கொடுத்து முடிச்சு விடுறாங்க. அப்பெல்லாம் தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் தான் எப்படின்னா எல்லாத்துக்குள்ளயும் அரசியல் வந்துருச்சு இல்லையா? அரசியல் வந்துருச்சுன்றத பணத்தால அடிச்சிடறாங்க. யூடியூப்லயே காசு வாங்கிட்டு பேசுறானா, இப்ப காசு வாங்கிட்டு அப்படி பேசுறானா, காசு வாங்கிட்டு இப்படி பேசுறானா, என்னதான் பண்றானோ தெரியல. ஐயோ எங்க போயிட்டு இருக்கோ தெரியல. இப்ப தாவேக்காவோட மீட்டிங் ஒன்று நடத்துனாங்க இல்லையா? இந்த தாவேக்கா மீட்டிங்ல என்ன பண்ணிக்கலாம்? இப்ப சேலத்துல ஒரு மாநாடு போடுறாங்க. சரி, எதுக்காக போடுறாங்க? ஆக மொத்தம் அவங்க அரசியலுக்கு வரணும்னு நான் முதல்ல நோக்கம் என்ன? சிம்பிளா கேளுங்க. விஜய் சார் இப்ப அரசியலுக்கு வந்துட்டாங்க. நோக்கம் என்ன? நீங்க முதலமைச்சர் ஆகணுன்றத நோக்கம். மக்கள் நல்லது செய்யணுன்றது ஒரு நோக்கம் இருந்தாலும்
சிஎம் ஆனாதான் நல்லது செய்ய முடியும்னு ஒரு கொள்கை வச்சிருக்கீங்கல்ல. இப்ப என்ன பண்ணணும், நீங்க இப்ப உள்ள அரசியலுக்கு வந்துட்டீங்க, ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதுக்கான தீர்வு காண்றதுக்கு ஒரு வழி தெரியலாம்ல. ஏன்னா இந்த 8 மாசம் ஆட்சி இருக்கு இல்லைங்களா, அந்த ஆட்சியை நீங்க நிர்பந்தப்படுத்தினாலதான் அவங்க தீர்வு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் சொல்ல முடியுமா உங்களால சார்? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு விஜய் சாருடைய கட்சியில இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், இது நடந்துச்சுங்க, எங்க தலைவர் போராடி இதை ஜெயிச்சு காட்டினாரு, இதாலதான் திமுக அரசு வந்து இதை செலுத்தி காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடந்து முடிஞ்சா எந்த கட்சியில? எதிர்கட்சி இப்ப இன்னைக்கு ஊரா போயிட்டு இவரு சுத்திட்டு இருக்காரு, யாரு அவரு எடப்பாடி ஐயா சுத்திட்டு இருக்காரு, அவர் என்ன எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, ஏன் அவரு ஒரு விஷயத்த நிர்பந்தப்படுத்தி இதுக்கான நீதி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? எல்லாம் வாய் அரசியல் தான், எல்லாம் இவங்க டிவிக்கே சரி ஏடிஎம்கே சரி எல்லாரையும் கூட தான் சொல்றோம், இன்க்ளூடிங் என்டிகே கேட்கறாங்க அப்பப்ப. அது எல்லாருமே என்னன்னா வாயால தான் கேட்கறேன், ஏன் ஒரு நிர்பந்தம் பண்ண மாட்டீங்க, ஒரு போராட்டம் நடத்த மாட்டீங்க, அப்ப எதுக்கு அரசியல் கட்சி? சாதாரண ரோட்ல போற மனுஷன் மாதிரி நாங்க பேசிட்டு போற மாதிரி நீங்களும் பேசிட்டு போயிடலாம் யாருனாலும், இது கட்சின்னு இருக்கீங்க. இதை சொன்ன 4 பேர் வந்து நம்மள வந்து நீங்க நான் கேட்கறதால தான் நம்ம இந்த நிலையில வந்து பேசிட்டு இருக்கோம். சார் டிவிக்கே சார் தயவு செஞ்சு நீங்க விஜய் சார் வந்தாதான் கூட்டம் வருது, அதான் அடுத்த கட்டம். நீங்க என்னத்த செய்ய போறீங்க, என்ன போக்கஸ் பண்றீங்க, என்ன நீதி கொண்டு வரீங்க? முதல்ல இந்த டிவிக்கேல கொள்கை தலைவரை முதல்ல மாத்த சொல்லுங்க. கொள்கை தலைவரை வச்சுட்டு அவனை பூஜை பண்றது என்ன, இது பண்றது என்ன? ஐயோ என்ன ஆத்துல வந்து பூஜை பண்றாரு, எங்க சின்ன எங்க கட்சி பேரெல்லாம் மக்களுக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு பூஜை பண்றானா? அது ஆட்சி கொடியை வச்சு ஆத்துல அனுப்புறாங்க. நீங்க என்ன பண்ணலாம், இப்ப ரீச் ஆகும் நினைக்கிறவங்க நானே ஐடியா சொல்லி தரேங்க வாங்க, நீங்க தைரியம் தப்பு இல்லை. ஏன்னா பெரியவங்க சின்னவங்க கிடையாது, ஐடியா யாரும் சொல்லலாம். என்ன விஷயம்னா, நீங்க இதே ஒரு தண்ணி இல்லாத ஊருக்கு போய் ஒரு டேங்க் ஒன்று கட்டி கொடுக்கலாம். ஆமா சரியா? எனக்கு கட்சி நிதி, நீ அரசியலுக்கு வந்துட்டீங்க, இனிமே சினிமா பார்க்க முடியாது. கேள்வி கேட்பாங்க, 4 பேர் பதில் சொல்லுவாங்க. கேட்டா இன்னும் கேள்வி கேட்கறாங்க மேல வேற ஒரு பச்சை சீலை குத்த வேண்டியது, மஞ்சள் சீலை குத்த வேண்டியது, நீல சீலை குத்த வேண்டியது, எந்த சீலும் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போய் ட்ரெண்டிங் ஆகுங்க. அவதால ஒரு நன்மை கிடைச்சிச்சு, ஒரு ஊர் வளர போகுது, வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு பெருமை தானே. எப்படி ட்ரெண்ட் ஆகுது, எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னா அப்படின்னு ட்ரெண்டிங் ஆகுது. ஐயோ கடவுளே, இங்க இருங்க, டிஎம்கேவுக்கு மாற்றா உங்களை எதிர்பார்க்கறாங்க, ஆனா நீங்க மாற்றா பண்ணல, 10ஓட 11 அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ரீசெண்டா நம்ம ஓரணியில் தமிழகம் சொல்லி நம்ம சிஎம் சார் போனாரு. சரி, இப்ப அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துன்னு 2வது அணி ஒண்ணு இருக்கு பாருங்க, டிவிகே முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓஹோ, அதுவும் அதே மாதிரி ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டி போயிட்டு இருக்குது. அது நீங்க அரசியல் பண்ணுங்க, நீங்க வாங்க சிஎம் ஆகுங்க, மக்கள் நல்லது செய்யுங்க, எங்க நோக்கமும் அதுதான். ஆனா இந்த மாதிரி வந்து கோமாளி அரசியல் பண்ணாதீங்க நான் சொல்ல வரேன். பாருங்க சிம்பிளா பாருங்க, கோமாளி அரசு என்ன சொல்லுது, 2026 ஜேவிகே அது நாங்க புதுசா இருக்கு, ஜோசப் விஜய் கட்சி. ஓ இதுல அப்படி மாத்தி விடுறாங்க, ஓ எதிர்கட்சிகளுங்க அப்படி டைவர்ட் பண்ணி விடுறது. அவரே சொல்றாரு, புஷியானந்தன் சொல்றாரு நாடிலே ஜேவிகே 2026 ஜேவிகே அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க இடையில, சிறுபான்மையர் ஓட்ட போக்கஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே உங்களுக்கு தேவை சார், நீங்க வந்து எதையும் சேராம இருக்கும். தமிழ்நாட்டுல சிறுபான்மையர் பெரும்பான்மை அவனும் கிடையாது, எல்லாருமே ஒரே இனம் தான். நீ என்னவா அரசியல் இங்க எடுக்கிறியோ அதுதான் மேட்டருங்க. மனித இனங்க, அதாவதுங்க இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாம் ஒத்துமையா இருக்கும். நீங்க இதை பிரிச்சு பேசாதீங்க. பைபிள் சத்தியமா இவரு இப்ப ஆளுநர் பேசுறாரு, அது ஒரு கான்ட்ரஸே எதிர்கட்சிக்காரங்க எழுப்பினாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன் பைபிள் வந்து குர்ஆன்ல சத்தியம்னாரு, இதெல்லாம் தேவையில்லைங்க, சத்தியமே அந்த இடத்துல தேவையில்லை. நீங்க நடந்தீங்கன்னா சத்தியம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. நீங்க ஏங்க நோத்த சத்தியம் பண்ணணும்? நம்ம கேட்கற விஷயம் அதுதான். ஏன் சத்தியம்ன்ற சொல்றவங்க எல்லாமே பொய் தான் பாதி பேர் பேசுவான். ஒரு விஷயம் எதுக்கு சொல்றீங்க, ஒரு விஷயம் நிரூபிக்க சத்தியம் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனா சத்தியம் பண்ணி ஒரு விஷயம் நிரூபிக்கணும் அப்படின்னாக்க நிறைய பேர் கமலஹாசன் அரசியல் வந்தாரு, இனிமே இந்த கட்சிக்குள்ள சேர மாட்டானா போய் சேர்ந்துட்டாரு. அதுதான் பெரிய ஒரு கோமாளி தலைமை எல்லாம் யோசிச்சு பாருங்க. அதோ தூக்கி போட்டோம் உடைக்கிறது, கடவுளை எப்படிலாம் பேசினாங்க, என்னன்னா பேசுனேன். இதே அப்ப நம்ம எவ்வளவு முட்டாளு அப்படின்னு நம்மள ஏமாத்துறாங்களாம். இப்ப எப்படி இதுக்கு தாங்க ஓட்டு வாங்குறதுக்கு வந்து இப்படி பேசுறதான், ஓட்டு வாங்கிட்டு இப்ப இன்னைக்கு எம்பி ஆன பேர் இப்படி ஒண்ணு பேசுறதான். இன்னைக்கு ஏன்னா விஜய் சார் மேல எவ்வளவு பேர் நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி உங்க கூட்டத்துல இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ற மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ட்ரோல் ஆயிடுவீங்க. இல்ல இப்ப அதுல இருந்து வெளியே வாங்கன்னு சொல்றேன். நான் வந்து ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், தயவு செஞ்சு புக் எடுத்து மேடைக்கு வரப்போ 2 மணி நேரம் மனப்பாடம் பண்ணி நல்லா சரளமா பேசிட்டு வந்து நீங்க பேசுங்க. ஏங்க எடப்பாடி பேசுறாருங்க, அதான் ஒரு ஆச்சரியம். எடப்பாடி கம்முன்னு பூனை மாதிரி இருந்தாரு, இப்ப என்னன்னு தெரியல புளியா மாறிட்டான்ற மாதிரி எடப்பாடி பேசுறாருங்க. போயிட்டு தனியா நின்று மைக் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் வாசிக்கிறாரு. அவன் ஸ்கிரிப்ட் எல்லாம் உங்களால பேச முடியல, எதிர்கட்சி தாக்கி பேச முடியல. பார்த்து படிக்கிறது 6000 தலைவர் இருக்கு அப்படி படிக்கிறீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்றது தெரியுமா, இதெல்லாம் அவங்கள்ட்ட குறைகள் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும்.
இதுதான் இதுதான் நம்ம சொல்லிட்டு நாங்க சொன்னாதாங்க உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த. நான் வந்து உங்களை வந்து இப்படி போகாதீங்க அப்படி போகாத மிரட்டல, நீங்க தான் பண்றது தப்பு, அதை நாங்க சொல்றோம். விளம்பர அரசியல் வேண்டாம் சார். நான் உங்களை மாற்றா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க மாற்றா வரல, அது ஒரு சேற்றா வந்துட்டு இருக்கீங்க. சேற்ற வயச மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்க மாநாடு போடுறீங்களா? சரி, ஒரு மாநாடு போட்டுக்கிறீங்க, உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க, அது நீங்களே காமெடி பண்ணீங்க, நீங்களே நிலவில் உள்ள மக்கள் பிரச்சனை எவ்வளவு இருக்கு. பரந்தூருக்கு பேசுறீங்களே, பரந்தூரை பத்தி ஒரு பெரிய மாநாடு போடுங்க. போடுங்க, அதை போடுங்க. பரந்தூர் இப்ப விஜய் சார் இப்ப வந்து கட்சிக்கு ஒரு மாநாடு நடத்துறாங்க, அந்த மாநாட்டை பரந்தூர் மாநாடு நடத்த வேண்டியதானே? எங்க அது பரந்தூர்லயே வைக்கணும். ஆமா, அது கான்ட்ரவர்சி அவங்க கொளுத்துட்டு எரியும். ஏன்னா அது எதுக்குன்னா மக்களுக்காக போராட்டம், அது மக்களுக்கான போராட்டம். நீங்க மக்களுக்காக நமக்கான ஒரு ஆள் வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். போராட்டம் ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு போற டீம். நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணல, விளம்பர மாடல தான் ஃபோக்கஸ் பண்றீங்க. விளம்பர மாடல் எப்படி நடக்குதோ நீங்க ஒரு புது மாடலா இருக்கீங்க. இவங்க டைப் விளம்பரமா பண்றாங்க, இது பண்றது அதை பண்றது. ஏதாவது உங்க கட்சி ஆளுங்க எல்லாம் பேசுறாங்களே எங்கேயாவது, ஏதாவது உங்க வேற விஷயம் மத்த பத்தி சொல்றீங்களா? உங்களை பெருமைகளை பத்தி பேசுறதே பெருமை. இதை விட்டுட்டு வந்தா உங்களை வர சொல்லவே இல்லைங்க, இதை விட்டு வந்தது அப்படின்னா மக்கள் சேவை பண்ண வந்துட்டீங்க. அப்ப ஏன் அந்த விஷயத்த நிர்பந்தம் பார்த்தீங்க? அதை விட்டு வந்தா இதை விட்டு அதை தேவையில்லை. நான் உங்களுக்காக வந்து இப்படி சொல்லணும். இதுல நம்ம வந்து அரசியல் பேசி ஏதாவது ஒண்ணு பண்ணு. ஆனா என்ன சொல்றேன், என் தலைவனை பத்தியாடா. இந்த லைலா நோத்தர் இருப்பாரு, யாரு காமெடி பண்றாங்க, லைலா சுந்தரா அவர் பேரு. லைலா மணி. லைலா மணின்னா லைலா காலேஜ் நேம் மாதிரி. இந்த காலேஜ் ஓனர் கூட அந்த டைம் பேசிருக்க மாட்டாங்க. அவரு பேசுறத அந்த வீடியோ அந்த ஆடியோல கேளுங்க. எனக்கு டைம்ல அந்த டைம்ல வீடியோ போட முடியல, லேட்டா எடுக்க வரணும்ல. அவர் சொல்றாரு இது பண்ணணும், இதை விட்டுட்டு வந்தோம், கேரியரை விட்டு வந்தோம், அதை விட்டு வந்தோம். அதெல்லாம் தேவையில்லைங்க. மக்களுக்காக பணி செஞ்சோம்னு சொல்லிட்டு ஆணித்தனமா டேரக்டா பேச வேண்டியதானுங்க. இதெல்லாம் விட்டு சுத்தி வளைச்சு உங்க பெருமைகளை பேசிதான் பேசுறாங்க. இது எதுனா திமுக விளம்பர மாடல். அந்த மாடல் ஆட்சி மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க, தயவு செஞ்சு மாறிக்கிங்க. கட்சியில நல்லா பேசி தெரிஞ்ச ஆளா போடுங்க. இல்லையா? நம்ம எதுக்காக சொல்லி தரோங்களா? நல்லா பேச ராஜ்மோகனுக்கே இங்க வந்து அவருக்கே ட்ரோல்ஸ் ஆகுது. ஏன்னா வாய் பிளாபரி ஆகும், ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்லாம் வந்து பிளாபரியே வந்து நம்ம ஒரு வார்த்தை பேசுறப்ப நாக்கு பிறண்டு பேசணும்னா பரவாயில்ல, பேசுறது எல்லாமே அப்படிதான். அது எப்படி? ஆனா இப்போ இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா? இப்ப சீமான் சார் கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசுறாங்க. ஒரு சின்னல இருந்து வண்டில இருந்து சிண்டு வரைக்கும் பேசுற மாதிரி எல்லாரும் பேசாம பேச்சு ஆற்றல் ஆளை எடுத்து வச்சுங்க. டிவி கீழே கூட வந்து ஒரு சின்ன குழந்தைய செல்போனை பார்த்துட்டே பேசுது. ஆப்போசிட்ல நீங்க என்டிகே பாருங்க, ஒரு சின்ன குழந்தை மைக்கு மட்டும் வச்சு பேசுவோம். இதுதான் சொல்ல வரான். அப்ப ஒரு ட்ரைனிங் கொடுக்குறதா பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுங்க. மனப்பாடம் பண்ணி அழகா பேசுமா அப்படின்னு சொல்லி ட்ரைனிங். உனக்கு என்ன வருது பேசுமா கொடுங்க. நான் எழுதி கொடுத்து பேசினாலும் அது வேலை. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? இதுல இப்ப இங்க கட்சி ஃபோக்கஸ் பண்றாங்க, எங்க தலைவர் இது பண்றான்னு சொல்லிட்டு நாங்கள குறை சொல்லுங்க, விஷயம் இருக்கு. ஆனா இதுல ஒரு சில ரசிகர்கள் வந்து கதறாங்க, நாங்க இத்தனை வருஷமா போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தோம், எங்களுக்கு இந்த பதவி தெரியல, காசு இருக்கவங்க பதவி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நேரடியாவே இருக்கு. எங்கள்கிட்ட ஆளே இருக்காங்க. இதெல்லாம் ஏன் மத்த கட்சி மாதிரியே சாடுறீங்க? நீங்க ஒரு தெளிவான அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு வந்திருக்கீங்க. இதுலயும் டிரான்ஸ்பரன்சி வைங்க. இவங்க இந்த மாதிரி இருந்தாங்க, இந்த மட்டம் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டிவிக்குல விஜய் தவிர வேற வாழ்க்கை அதிகாரம் இருக்கும், அதை செயல்படுது. எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்ப இவரை வச்சு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்கன்ற மாதிரி தோணுது. இது ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது. சார் எதுக்காக சொல்ல வரேன்னா, தப்பிச்சுக்கிங்க சார். என்ன காரணம்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் ட்ரோல் பண்ணுவாங்க, எத்தனை பேர் மாத்துவாங்க, நேரா பொருட்டு அப்படியே மாத்தி விட்டுருவாங்க. அதனாலதான் எங்க ஆதங்கத்தை உங்கள்கிட்ட சொல்லும். முடிஞ்சா தப்பிச்சுக்கோங்க, இல்ல நான் கேட்டா கேட்டுங்க, இல்ல கமெண்ட்ஸை கழிவுதுன்னா ஊத்துங்க. எதுவுமே கெட்ட பேச நல்லதான் பேசியிருக்கோம். மக்களுக்காக நின்று போராடி ஒரு விஷயத்த கொண்டு வாங்க, அந்த விஷயத்த தீர்வு கொடுங்க. எங்களால தாங்க தீர்வு வந்துச்சு அப்படின்னு அடிச்சு சொல்லுங்க, அப்ப மேடை போட்டு பேசுங்க. அதே மாதிரி ஒரு பொது பிரச்சனையை எடுத்து பேசுங்க. பொது பிரச்சனை தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இதை பத்தி எடுத்து பேசுங்க. அதை பத்தி இதுக்கு ஏன் தீர்வு காணல போய் பேசுங்க. அப்பதான் மக்களுக்கு அலைவா இருக்க முடியும். பொது பிரச்சனையை பத்தி உணர்ச்சி பொங்கு பேசணும். நம்ம லாஸ்ட் டைம் அந்த இதுல எதிர்பார்த்தோம்னா, விஜய் சார் வந்துட்டாரு, இந்த பிரச்சனைக்கு இந்த இது அஜித்குமார் அவருக்கு தான் வந்து பேசினாரு, இந்த மாதிரி ஆமா அது மாதிரி பேசினார்ல. நம்ம என்ன நினைச்சோம், உணர்ச்சி பொங்குல சாதாரணமா ஒரு 2 நிமிஷம் பேசினாங்க, எல்லாரும் அவங்க பெருமையை பத்தி பேசினாங்க. இந்த மாதிரி இருந்தா பொங்கு பச்சை தண்ணி பொங்கும் அப்படிங்கிற மாதிரி அது உங்களை எதிர்பார்க்கிறோம். நாங்க எதிர்பார்க்கறது வேற, நீங்க கொடுக்கறது வேற. அது எப்படின்னா, ஒரு படத்தை எதிர்பார்த்து போனா ஒண்ணுமே இருக்காது பாருங்க சில படங்கள்ல. அந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கறது ஒண்ணு, கொடுக்கறது ஒண்ணா இருக்கு. இது நாங்க இல்ல, நான் பொதுமக்களா இருந்து பேசுறோம், அவ்வளவுதான் விஷயம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்கள் கருத்து எதா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இது நம்ம காலர் மைக் சேனல். Thank you.